நீங்க சொல்ற ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகல, நீங்க ஒரு வேஸ்ட், நீங்க ஏமாத்துறீங்க, யூ ஆர் அ ஃபேக். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க சொல்றது ஓகே தான் ப்ரோ, கண்டிப்பா நீங்க சொல்ற மெத்தட் வந்து யூடியூப்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்க நம்புனீங்க, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா லைக் பட்டன் இருக்கு இல்லையா, அதை லைக் பண்ணி விடுங்க. நான் வந்து அது மூலியமா தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து எத்தனை விதமான சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையுமே. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கு வந்து எக்கச்சக்கமான நண்பர்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான 1000 சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ணலாம், 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து ஈஸியா கொண்டு வரலாம், நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாதுன்ற வகையில வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எக்கச்சக்கமான நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு வந்து கரெக்டான முறையில பதில் சொல்லும் வகையில பாத்தீங்கன்னா நான் கிடையாது, யூடியூபே அஃபிஷியலா நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல் இருக்குல்ல மிஸ்டர் டெக்ல வந்து அதுல ஒரு போஸ்ட்டை வந்து இந்த மாசத்தோட அனலிட்டிக்ஸை வந்து மெயில் மூலியமா அமைச்சு வச்சிருக்காங்க. அது என்னப்பா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போட்டோல காமிக்கிற மாதிரி நான் நம்மளோட மிஸ்டர் யூடியூபர்ல வந்து என்ன மாதிரியான ட்ரிக்ஸ் கீவேர்ட்ஸ்லாம் சொல்லி தர்றேனோ அந்த மாதிரியான ட்ரிக்ஸை மட்டும்தான் மிஸ்டர் டெக்ல பயன்படுத்தியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த ட்ரிக்ஸை பயன்படுத்தும் போது இந்த மாசத்தோட அனலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூபே நமக்கு வந்து அமுச்சு விட்டுருக்காங்க. அதுல இந்த மாசத்திற்கு மட்டும் 2000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கெயின் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது விஷயம் வந்து 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வியூஸ் வந்து ஹோல் சேனல்ல போயிருக்குது இந்த மாசத்துக்கு மட்டும். மூணாவது விஷயம் வந்து 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாட்ச் மினிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே போயிருக்கு. ஸோ இப்போ நம்புறீங்களா? என்னைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பொறுத்தளவுக்கு கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நான் நம்மளோட மிஸ்டர் யூடியூபர் சேனலை கிட்டத்தட்ட இந்த வீடியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 98 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோவில் கூட நான் வந்து இல்லீகல் மெத்தட் சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ணுறதுக்கு சொல்லி தரவே கிடையாது. எல்லாமே வந்து லீகல் மெத்தட் தான். கீவேர்ட் மூலியமாக எப்படி நம்ம சேனலை வந்து க்ரோ பண்ணுறது அப்படின்ற விஷயத்த வந்து நான் முழுக்க 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 நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் 1000 வீடியோ இந்த சேனலை வந்து போஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் வந்து எத்தனை பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரியல. பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதுக்குண்டான வேல்யூ வந்து நான் உங்கள் சேனலுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து மிஸ்டர் டெக் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆட் ப்ரமோஷன் கொடுத்தேனா இல்லை ஏதாவது பண்ணேனான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. பணம் செலவழிக்காமல் கீவேர்ட்ஸ் முறையில் எஸ்இஓன்னு சொல்கிற டெக்னிக் மூலியமாக தான் நான் நம்மளோட மிஸ்டர் டெக் சேனலை வந்து வளர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பான முறையில் நான் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்த்துட்டே வாங்க. உங்கள் சேனலையுமே ஈஸியான முறையில் க்ரோ பண்ணலாம். முக்கியமாக 5 வீடியோ இருக்கு இல்லையா, யூடியூப் டியூட்டோரியல்னு சொல்லிட்டு நான் நம்ம சேனலே வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5ன்னு சொல்லிட்டு நான் தம்ப்லைன் காட்டுறேன் இல்லையா, இந்த வீடியோஸ் எல்லாமே அனலிட்டிக்ஸ் மூலியமா தான் நான் எடுத்து உங்களுக்கு எஜுகேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் லிங்க் கொடுத்துருக்கேன், தாராளமாக பாருங்க. யூடியூபை பற்றி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாகவே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன். அதன் வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சேனல் வந்து MAR ராஹிம் ஸ்டுடியோ அப்படின்ற சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேனலை பொறுத்தளவுக்கு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட சூப்பரான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பான முறையில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்க, விசிட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபே பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. கிட்டத்தட்ட 500 வீடியோஸ் வந்து நான் யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அப்லோட் பண்ணும்போது நான் பேசக்கூடிய சரௌண்டிங் இருக்கு இல்லையா, இது ஒன்றும் பெரிய ஸ்டூடியோலாம் கிடையவே கிடையாது. நான் பேசுறது வந்து ஃபோன் மூலியமா பேசுறேனா இல்லை கேமரா மூலியமா பேசுறேனா அப்படின்ற டவுட் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்கும். அதை நான் வந்து இப்போ கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். கண்டிப்பான முறையில் யூடியூப்பை பொறுத்தளவுக்கு கேமரா முக்கியம் இல்லை, ஸ்டூடியோ முக்கியம் இல்லை, நாம் பேசக்கூடிய கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் முக்கியம். ஓகேவா? ஸோ என்னை விட டேலண்டான பீப்புள் வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கண்டிப்பான முறையில் நீங்களுமே யூடியூப்ல ஈஸியான முறையில் மேலே வரலாம். அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் போட்டால் போதுமானது. ஸோ நான் பேசக்கூடிய இடம் சரௌண்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரியா? ஸோ நான் பேசக்கூடிய இடம் வந்து இதுதான் நண்பா. ஒரே ஒரு சேர் இருக்கும், அது மேலே உட்காந்துக்கிட்டு தான் நான் பேசுவேன். மேலே வந்து ஒரே ஒரு லைட் இருக்கும். ஓகேவா?
ஸோ இந்த லைட் வெளிச்சம் வந்து எனக்கு பேக்ரவுண்டாக யூஸ் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. அது போக நான் சேர் வச்சுருக்கேன் அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா செவர், ஓகேவா, ஒரு 2 அடி தான், 2 அடியில் வந்து செவர் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம்லாம் இல்லை, வீட்டில் ஒரே ஒரு சேர் மூலியமா மொபைல் இருக்கு இல்லையா, அது மூலியமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். அதுவுமே என்ன மொபைல் அப்படின்ற விஷயத்தையுமே காமிச்சிடுறேன். என் ட்ரைபேட் இருக்கு இல்லையா, அதுவுமே எப்படின்னு இருக்குன்ற விஷயத்த வந்து காமிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்களா நண்பா, இதுதான் வந்து என்னோட ட்ரைபேட், ஓகேவா. ட்ரைபேடுமே கொஞ்சம் உடஞ்சி போச்சு, அதை நான் மொபைல் வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஸோ என்னோட மொபைல் வந்து இதுதான். எல்லாருக்குமே டவுட் இருக்கும், அது என்னப்பா மொபைலுக்கு பக்கத்தில் என்னமோ அட்டை மாதிரி வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்மளோட கண்டென்ட், ஓகேவா. ஸோ நான் பேசக்கூடிய கண்டென்ட் வந்து மறந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு இல்லையா, அதில் எழுதிக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு கண்டென்ட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்களும் பயன்படுத்துங்க, யூடியூப்ல வந்து வேறு லெவலில் மேலே வரலாம். ஸோ கண்டிப்பான முறையில் யூடியூப் சேனல் வந்து உன் நண்பர்கள் யார் ரன் பண்ணிட்டு இருந்தா கூட நம்ம சேனலில் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், என்னால் வளர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரியான சூப்பர் வீடியோ அடுத்து உங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.